ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பொதுவாக நம்ம பட்டர் வாங்கினோம் அப்படின்னா ஒரு வாட்டியும் யூஸ் பண்ணும்போது கட் பண்ணி அதை போடுறது கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கும். ஸோ அதுக்கு ஒரு ஈஸியான டிப் இங்கே கொடுத்துருக்கேன். இந்த பட்டர் நமக்கு தேவையானது, அதுக்கப்புறம் நம்ம ஐஸ் க்யூப்ஸ் பண்ணுறதுக்கான அந்த ஐஸ் மோல்டு. ஸோ ஒரு பாத்திரத்துக்குள்ளே அந்த பட்டர் எடுத்து போடுங்க. உங்கள் வீட்டில் மைக்ரோவேவ் அவன் கண்டிப்பாக இருக்கும். அப்படி இல்லைனாலும் டபுள் பாயிலிங் மெத்தட் யூஸ் பண்ணி இதை பண்ணிக்கலாம். ஸோ மைக்ரோவேவ் அவனுக்குள்ளே கொண்டு போய் வச்சு ஒரு 2 to 3 minutes மேக்ஸிமம் இருந்தால் போதும். அதை வச்சு நீங்கள் அதை மெல்ட் பண்ணும்போது ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக மெல்ட் ஆகி ஒரு ஜூஸி இல்லை கீ மாதிரி ஒன்று வந்துடும். ஸோ அது வந்த பிறகு அந்த மைக்ரோவேவ் அவன்லேருந்து அதை எடுத்து கொஞ்சம் பார்த்து கேர்ஃபுல்லாக எடுங்க. இட் வில் பி வெரி ஹாட். அதிலேருந்து வெளியில் எடுத்து அந்த மோல்டுக்குள்ளே எல்லாத்தையுமே ஒன்று ஒன்றா ஊற்றிட்டு, அதுக்கப்புறமா அந்த பாத்திரம் கூட நீங்கள் வேஸ்ட் பண்ண வேண்டாம். பிகாஸ் அந்த பட்டர்லாம் கண்டிப்பாக அந்த பாத்திரத்துக்குள்ளே ஒட்டி இருக்கும். அந்த ஒட்டி இருக்கிற எதுவுலேயே நீங்கள் வேறு ஏதாவது பொரியல், இன்றைக்கி நான் ஒரு பொட்டேட்டோ பொரியல் பண்ணியிருந்தேன். ஸோ அதை என்ன பண்ணிவிட்டேன், அதில் ஷிஃப்ட் பண்ணி வச்சுட்டேன். ஸோ நமக்கு அந்த பாத்திரமும் வேஸ்ட் பண்ணாமல் பொரியல்லையும் எல்லாமே போயிடும். இது ஃபுல்லாக இப்போ கம்ப்ளீட்டாக நான் எல்லாத்தையும் ஊற்றிட்டு இது என்ன பண்ண போகிறோம், நம்ம கொண்டு போய் ஃப்ரீசரில் ஃப்ரீஸ் பண்ண போகிறோம். ஃப்ரீசரில் ஃப்ரீஸ் பண்ணிவிட்டு வந்த பிறகு இப்படி தான் இருக்கும் அது. ஸோ அழகாக இது எல்லாத்தையுமே மோல்டுலேருந்து எடுத்து நீங்கள் அழகாக ஒரு டிஃபன் பாக்ஸ் இல்லைன்னா இந்த பேக்ஸ் இருக்கு இல்லையா, அதில் ஜிப்லாக் பேக்ஸ், அந்த ஜிப்லாக் பேக்ஸில் போட்டு சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ ஒரு டைம் எடுத்து